ஒரு பக்கம் ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும், இன்னொரு பக்கம் இன்சுலின் கரெக்டாக இருக்கணும். அவங்க உடல் எடை குறைக்க முயற்சி செஞ்சாலும் ரெசிஸ்டண்ட்டாக குறையாமையே இருக்கும் உடல் எடை. இந்த உணவு பழக்கத்தில் சும்மா லைட்டாக இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்றோம், லைட்டாக ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற ரெண்டு பேருமே ஒன்று தான், கேழ்வரகு கஞ்சி, கம்பு கூழ். ஆக இன்னைக்கான வீடியோவில் இந்த இம்பேலன்ஸ் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரி, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தராசு பற்றி புரிஞ்சுக்கணும். தராசு கண்டுபிடிக்க நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன். இன்றைக்கெலாம் தராசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடுச்சு. அதனால் நானே ஒரு தராசு மேக் பண்ணியிருக்கேன். அதாவது தராசு ரெண்டு பக்கமும் இறங்கும் ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்பவுமே நடுநிலைத்தன்மையோட இந்த தராசு இருக்கணும். ஒரு பக்கம் ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும், இன்னொரு பக்கம் இன்சுலின் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பக்கம் ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இன்னொரு பக்கம் நம்ம உடம்புல சுகரும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்த சமநிலைத்தன்மை அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ள இருக்கும். இந்த ஹார்மோன்களுக்கும் ரத்த சர்க்கரை அளவுகளுக்கும் உண்டான பேலன்ஸ் தவறும் போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. PCOSல என்ன நடக்குது அப்படின்னா ஹார்மோன் மாறுபாடுகள். ஒரு பக்கம் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஆண் ஹார்மோன்ல அதிகமாக போக போக இந்த பக்கமா தராசு சாயுது. ஈஸ்ட்ரோஜனோட அளவுகளும் குறையுது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி ரத்த சர்க்கரை அளவுகள்ங்கிறது அதிகமாகிட்டே போகுது. இப்படி ரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாகும் போது தராசு இன்னொரு பக்கமா சாயுது. ஆக இன்னைக்கான வீடியோவில் இந்த இம்பேலன்ஸ் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். PCOSோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மலான விஷயங்களையும் PCOSையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படி ஒரு வேளை வந்துருச்சுன்னா, நம்ம தமிழ் உணவுகள் எப்படி ஹெல்ப் பண்ணும், எப்படி ரெக்கவரி ஆகலாம் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னா என்னங்க? அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவங்க மெனார்கி மாதவிடாய் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து மெனோபாஸ் மாதவிடாய் காலம் முடியும் வரை அவங்களோட வாழ்நாளில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முட்டை தான் பொதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பெருசாகும். ஆனால் பாலிசிஸ்டிக் ஓவரியில் ஒரு முட்டைக்கு பதிலாக திராட்சை கொத்து மாதிரி நிறைய முட்டைகள் ஒரே நேரத்தில் அதில் எல்லாமும் மெச்சூர் ஆகாம போறது பாலிசிஸ்டிக். நிறைய சிஸ்ட், நிறைய முட்டைகள் உருவாகிறது தான் பாலிசிஸ்டிக் ஓவரி. சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 to 13%, அதாவது 100க்கு 10 பேர்ல இருக்கு 70% பெண்களுக்கு இது இருக்கிறதே தெரியறதில்ல. அவங்க டயக்னோஸ் பண்ணப்படாம விட்டுறாங்க. PCOS டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது அந்த 28 நாள் சைக்கிள் கரெக்டா இல்லாம ஒன்று ரொம்ப சீக்கிரம் 21 நாள்ல வர்றது, இல்ல ரொம்ப லேட்டா 35 நாள் தள்ளி போய் வர்றது. இந்த மாதிரி இர்ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது அல்ட்ராசவுண்ட்ல அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். 3 மிக முக்கியமான விஷயம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நான் சொன்ன விஷயம் அதுதான் மெயின். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ்ல ஆண் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போது பெண்களுக்கு அந்த ஹிர்சுடிசம் அப்படின்னு சொல்லிட்டு முடிகள் எக்ஸஸா முடி வளர்ச்சி அப்படிங்கிறது தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம பார்க்க முடியும். அதிகமான முக பருக்களையும் பார்க்க முடியும். இந்த 3 விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறிகுறிகளை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈவன் பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கிறது மட்டும் இல்லாம சில சமயம் ஹெவியா இருக்கும், சில சமயம் ரொம்ப லைட்டான பீரியட்ஸா இருக்கும். முடி வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவாக முகம் மற்றும் நெஞ்சு பகுதி, மார்பு பகுதியிலலாம் பார்க்க முடியும். மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த மாதிரி சொட்டை, நடுவுல சொட்டை, இந்த மாதிரி சொட்டைகள் 20 to 30% பேருக்கு வரும். முகப்பருக்கள் 30 to 40% மக்கள்ல வரும். குறிப்பா உடல் எடை அதிகமா இருக்கும். வயிற்று பகுதி கொழுப்புகள் அதிகமா, பெல்லி பெருசா இருக்கு. அவங்க உடல் எடை குறைக்க முயற்சி செஞ்சாலும் ரெசிஸ்டண்டா குறையாமையே இருக்கும் உடல் எடை. டார்க் பேச்சஸ் நம்ம தோள்கள்ல அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு திட்டுக்கள் நம்ம கழுத்து பகுதி, தோல்ல பல பகுதிகளில் அக்குள் பகுதிகளா பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு மனநலமும் பாதிக்கும். டிப்ரெஷன், மனசோர்வு அப்படிங்கிறது 40% நார்மல் பெண்களோட அதிகமா இருக்கு. டென்ஷனும் அதிகம், ஆங்ஸைட்டி, படபடப்பு அதிகம், மூடு ஸ்விங் அண்ட் இரிட்டபிலிட்டி, பயங்கரமா டென்ஷன் ஆகுது, கோவப்படுறதும் அதிகமா இருக்கு. PCOSல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த உடல் குண்டாக எடுத்தலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சர்க்கரை நோயும் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு சாவிங்க. இப்போ இந்த பூட்டு இருக்கு இல்லையா, இந்த பூட்டு ஒரு ரூமுக்கான பூட்டு. அதாவது செல் அப்படிங்கிற அந்த அறைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூட்டை திறந்தோம் அப்படின்னா இந்த அறைக்குள்ள போக முடியும். ஆக சர்க்கரை அப்படிங்கிறது அறைக்குள்ள போகணும், செல்லுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த இன்சுலின் அப்படிங்கிற சாவி வச்சு நம்ம என்ன பண்ணணும், திறக்கணும். கதவை
கதவை திறந்தா தான் அதுக்கப்புறம் சர்க்கரை உள்ள போகும். ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சாவி சரியா வேலை செய்யாம போயிடுது, பூட்டிய கதவை திறக்க முடியல, அப்போ செல்லுக்குள்ள இன்சுலின் போய் சரியா வேலை செய்ய முடியாம போயிடுது. அதனால ரத்தத்திலேயே அப்படியே திரும்பி வந்துடுது குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போகாம. இதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாவி சரியா வேலை செய்யாம இருக்கலாம், பூட்டுல ப்ராப்ளம் இருக்கலாம், எதுனா வேலை இருக்கலாம். இதனால வந்து உங்களுக்கு ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் அளவுகள் அதிகமா இருக்கு, இன்சுலினும் அதிகமா இருக்கு. இதுதான் பிசிஓஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பூட்டு திறக்காததுனால இன்சுலின் ரத்தத்துல அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுது, அது வந்து ஓவரிஸ் பெண்கள்ல சினை முட்டையில டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யுது. நார்மலா டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி ஆகாது, ஆனா இன்சுலின் ரத்தத்துல அதிகமா இருக்கே, இதனால என்ன ஆகுதுன்னா ஓவரியில டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா உற்பத்தி ஆகுது. இதனாலதான் பீரியட்ஸ் இர்ரெகுலரா ஆகிறது, முடி வளர்ச்சி, ஆண் ஹார்மோன்களை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இதுக்கு அடுத்து உடம்புக்குள்ள வீக்கமும் அதிகரிக்குது, இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்குது. இது மற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. உடல்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களால கர்ப்பமாகிறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு. உடல் எடை பயங்கர அதிகமா இருக்கு. இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து ஒரு 10% உடல் எடையை குறைச்சா கூட 85% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு சோஷியல் இஷ்யூ. இது ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும், இது உடலையும் சேர்த்து பாதிக்கும். ஆக இப்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சில டெஸ்ட்டுகள் கண்டிப்பா அவசியம் தேவைப்படும். அல்ட்ராசவுண்ட் தேவைப்படும், ஹார்மோன் டெஸ்ட்டுகள், டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்ட், ஏஎம்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன், தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஹோமோ ஐஆர் டெஸ்ட் மற்றும் வைட்டமின் டி லெவல்ஸ், இது எல்லாமே செஞ்சு பார்க்கப்படும். அடுத்து என்னென்ன மருத்துவ முறைகள், ஃபர்ஸ்ட் உணவுகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலை நேரத்தில் சிறுதானிய உணவு முறைக்கு மாற பாருங்க, எஃபெக்டிவா இருக்கும். உடல் எடை குறைப்பதற்கு உதவும். கேழ்வரகு கஞ்சி, கம்பு கூழ், வரகு பொங்கல், சாமை அரிசி சாதம் போன்ற விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. வெயிட் மெயின்டெனன்ஸ், ஸ்ட்ரெஸ் குறையிறது, ரத்த சர்க்கரை அளவுகள் குறையிறது, கால்சியம் அதிகரிக்கிறது போன்ற பல நன்மைகள் இந்த சிறுதானியங்கள் மூலமா கிடைக்கும். உணவில் வந்து மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கணும். அதனால இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் கலந்த பால் குடிக்கலாம். அதே நேரத்தில் வெந்தயம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறம் காலையில் குடிக்கிறது, அந்த தண்ணீரை குடிக்கிறது அப்படிங்கிறதும் உடல் எடை குறைப்புக்கு உதவி செய்யும். தண்ணீர் வந்து சீரக தண்ணீரை எப்பவுமே குடிக்க பாருங்க. சீரகம் அதில் கலந்திருக்க மாதிரி சீரக தண்ணீர். கருவேப்பிலை உணவில் இருக்குது அப்படின்னா அதை ஒதுக்கி வைக்காம சட்னி, சாம்பார் எதில் இருந்தாலும் அதை கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடுங்க. தனியாகவே கருவேப்பிலை சட்னி செஞ்சு சாப்பிடலாம். உங்கள் பிளேட்டில் அந்த ஃபுட் பிளேட் மெத்தடுன்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். 9 இன்ச்சு டயாமீட்டர் கொண்ட பிளேட்டு. இதில் பாதி அளவுக்கு மேலே காய்கறிகள் தான் இருக்கணும். கீரைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய். மீதி 25% பருப்புகள் இருக்கணும். சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார், எல்லா சாம்பார், பருப்பு வகைகள், சுண்டல், இதெல்லாம் அந்த கால்வாசி பிளேட்ல. மீதி கால்வாசி பிளேட்ல ஏதாவது ஒரு அரிசி இல்ல சிறுதானியங்கள் எதுனாலும் இருக்கலாம். இட்லி, தோசை எல்லாமே மீதி கால்வாசி பிளேட். குறிப்பா என்னோட சமீபகால வீடியோக்கள்ல நான் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள், மைதா சேர்க்கப்பட்ட விஷயங்கள், ப்ராசஸ்டு உணவு முறைகள், டீப் ஃப்ரைடு சிக்கன் 65, காலிஃப்ளவர் 65, மஷ்ரூம் 65, வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, பப்ஸ், இனிப்பு குளிர்பானங்கள், ஸ்நாக்ஸ், சும்மா வந்து சிப்ஸ், முறுக்கு, எல்லாமே டோட்டலா இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. நீங்க இந்த உணவை கரெக்டா அதை மெயின்டைன் பண்றதுல தான் சீக்ரெட்டே இருக்கு. நாம வந்து இந்த உணவு பழக்கத்துல சும்மா லைட்டா இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா சாப்பிட்றோம், லைட்டா ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம். இந்த மாதிரி லைட்டா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம்னா அது பெருசா மாறிடும், ஹெவியா மாறிடும் பின்னாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். சும்மா சாதாரணமா பொட்டுக்கடலை இதெல்லாம் கூட சாப்பிடலாம். ஹெர்பல் டீ, ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீஸ் இருக்கு இல்லையா, மாற்றி உபயோகப்படுத்துங்க. காலையில் நல்லா சாப்பிடணும், இரவு லைட்டா சாப்பிடணும். எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொட்டீன்லேயே கொண்டு வாங்க. காலையில 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், இரவு 20 நிமிஷம், ஏதாவது ஒரு காரணத்துக்கு நடந்து போய் வாங்குறது, அந்த நடையே பெரிய ஒரு எக்ஸசைஸ். பட் இந்த பிசிஓஎஸால் பாதிக்கப்படக்கூடியவங்க மிடில் ஏஜ்டு இந்த மாதிரி இருப்பீங்க, யங் ஏஜாக இருப்பீங்க. ஸோ நீங்களாம் வந்து தாராளமாக கார்டியோ பயிற்சிகள், டான்ஸு, பரதநாட்டியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யோகா கிளாஸ் இதெல்லாம் பயங்கரமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வீட்டு வேலைகள் இதுவுமே வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணுங்கிற டார்கெட் வச்சுக்கோங்க. யங் ஏஜ் அப்படிங்கிறதுனால ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் நல்லா உதவும். 10 நிமிஷத்துக்கு வேகமாக ஓடுறது, இது மாதிரி இன்டர்வல் கொடுத்து மறுபடியும் ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம், இது வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யங் ஏஜுங்கிறதுனால இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பொதுவாக ஹிட் பத்தி நான் சொல்ல மாட்டேன் என்னோட வீடியோக்கள்ல. ஆனா இது ரெண்டுக்கும் மேல இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸ் வந்து
நம்மளோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க. நம்ம எங்க இருந்தாலும் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை மறந்துடாதீங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாட்களாவது இதை பண்ணணும். ஸ்விம்மிங், சைக்கிளிங் போன்ற விஷயங்களும் பண்ணலாம். முக்கியமா எக்ஸசைஸ் நான் சொன்னேன் இல்லையா, பிசிஓஎஸ்ல மனநலம் பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், மனசோர்வு, இதை குறைக்கக்கூடியது எக்ஸசைஸுங்க. என்டார்பின்ஸ் அதிகமாகுது, நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாகுது, ஸ்லீப் குவாலிட்டி, நல்ல தூக்கம் நல்ல குவாலிட்டியா இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்குங்க. நம்ம எக்ஸசைஸ் குறிப்பா இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும் போது தினசரி 10 நிமிஷம் மெடிடேஷன், 10 நிமிஷம் பிராணாயாமா, இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னுமுமே நல்லது. அடுத்து சில சப்ளிமெண்ட்டுகள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸ் பேஸ்டா மயோ இனோசிட்டால் அப்படிங்கிறது காலையில 2 கிராம், இரவு 2 கிராம் எடுக்கிறது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணதா ரிசர்ச் ஸ்டடிஸ் இருக்கு. ஒமேகா 3 கொழுப்புகள், ஆளி விதைகள், மீன் எண்ணெய்கள், இது இதயத்துக்கும் நல்லது, இந்த பிரச்சனையும் குறையும். ஈவன் பட்டையை கூட கொதிக்க வச்சு அந்த பட்டை டீயை குடிக்கிறது, நான் சொன்னது பார்த்தீங்களா, ஹெர்பல் டீ, அதில் பட்டைக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு, இஞ்சி டீக்கு நல்ல பங்கு உண்டு. ஆகங்க நீங்க இந்த வழியில போய் சரியான முறையில் உடல் எடை குறைப்புக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலே, சின்சியரா ட்ரை பண்ணணும் அப்படின்னாலே இந்த பிசிஓஎஸோட பிரச்சனையை பெரிய அளவில் குறைச்சிட முடியும். சரிங்க, இப்போ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சொல்லணும்னா, இப்போ நீங்க படத்துல பாக்குற 2 பேருமே ஒண்ணுதான். பிரியா, இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ், கல்யாணம் வேற ஆயிடுச்சு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்த இவங்க இப்போ 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 30 கிலோ எடை குறைப்பு செஞ்சிருக்காங்க. சிறுதானியங்கள், டயட்டு, எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் மூலமா, கெட்ட விஷயங்களை ஒதுக்கியதன் மூலமா மட்டுமே. அடுத்து இந்த பொண்ணு கவிதா, கோயம்புத்தூர்ல இருந்து 19 வயசுல இருந்தே இவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கு. டான்ஸ் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் கிளாஸ், ப்ராப்பரான நியூட்ரிஷன். இதன் மூலமா இன்னைக்கு பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறைஞ்சு 2 குழந்தைகளுக்கு தாயாகி சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஆண்டர்பிரனரா இருக்காங்க. இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. பட் இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சென்டென்ஸ் கிடையாது, ஆயுள் தண்டனை கிடையாது. ஈஸியா எளிமையா நம்மளால சரி செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கான கரெக்டான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம பல பிரச்சனைகளும் தீரும். நல்ல பாசிட்டிவான அவுட்லுக் வாழ்க்கை குறித்தே உருவாகும். கண்டிப்பா இந்த வீடியோ பல பெண்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதனால அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.